Next question. In a group of 265 persons, 200 like singing, 110 like dancing, 55 like painting. If 60 persons like both singing and dancing, 30 like both singing and painting, and 10 like all three activities, then the number of persons who like only dancing and painting is option A 10, option B 20, option C 30, option D 40. இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா டிசம்பர் 2012 சிஎஸ்ஆர் நெட்ல கேட்டிருக்காங்க உங்களுக்கு. இந்த கொஸ்டினோட ஆன்சர் இதுக்குள்ள நீங்க கெஸ் பண்ணிருக்கலாம். ஆப்ஷன் ஏ 10 தான் கரெக்ட் ஆன்சர். எப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ இதுல கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்றத ஃபர்ஸ்ட் நம்ம இதுல எப்படி கொடுத்துருக்காங்கன்றத நான் இந்த வென் டயக்ராம்ல போட்டு காமிச்சிருக்கேன் பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா சிங்கிங் நான் கிரீன் கலர் சர்க்கிள்ல கொடுத்துருக்கேன், அண்ட் டான்சிங் வந்து அந்த பிங்க் கலர்ல கொடுத்துருக்கேன், அண்ட் பெயிண்டிங் வந்து ப்ளூ கலர்ல கொடுத்துருக்கேன். இப்போ கொடுத்துறதுல டோட்டலா நம்மளுக்கு 265 பர்சன்ஸ் இருக்காங்களா, அதுல 200 பர்சன்ஸ் வந்து சிங்கிங்ல இருக்காங்க. அடுத்தது 110 பேர் வந்து டான்சிங்ல, அண்ட் 55 வந்து பெயிண்டிங் லைக் பண்றாங்க. அதுல 60% வந்து சிங்கிங்கும் டான்சிங் ரெண்டுத்தையுமே லைக் பண்றாங்க. அப்ப 60% சிங்கிங் அண்ட் டான்சிங் அப்படின்னாக்க அந்த கிரீன் சர்க்கிள் அண்ட் இந்த பிங்க் சர்க்கிள் ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்க இந்த போர்ஷன் இதான் வந்து சிங்கிங் அண்ட் டான்சிங் ரெண்டுத்துக்கும் காமனா இருக்கிற போர்ஷன். அடுத்தது 30 லைக் சிங்கிங் அண்ட் பெயிண்டிங். 30 லைக் சிங்கிங் அண்ட் பெயிண்டிங். சிங்கிங்கும் பெயிண்டிங்கும் லைக் பண்றவங்க பாத்தீங்கன்னா 30% சொல்லிருக்காங்க. இந்த இதான் வந்து காமன் போர்ஷன் கிரீன்ல மார்க் பண்ணிருக்கோம். அடுத்தது 10 லைக் ஆல் த்ரீ ஆக்டிவிட்டிஸ். மூணுத்தையுமே சிங்கிங் டான்சிங் பெயிண்டிங் மூணு லைக் பண்றவங்க பாத்தீங்கன்னா எத்தனை பேரா 10 சொல்லிருக்காங்க இந்த போர்ஷன். அப்ப இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்க நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் ஹூ லைக் டான்சிங் அண்ட் பெயிண்டிங். டான்சிங்கும் பெயிண்டிங்கும் ரெண்டும் சேர்த்து லைக் பண்றவங்க எத்தனை பேர் அப்படின்றத கால்குலேட் பண்ணோம். அது வந்து இந்த போர்ஷன். இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் எத்தனை பேருன்னு. அது ஆப்ஷன் ஏ வந்து 10. இந்த ஆன்சர் எப்படி வந்துச்சுன்றதை இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நம்ம கொடுத்துருக்க வென் டயக்ராம் நான் கொடுத்திருந்தேன் இல்லையா, அது எல்லாத்தையும் நம்ம எழுதிக்கலாம். டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் பாத்தீங்கன்னா என் ஆஃப் யூன்றது 265. சிங்கிங்க்கு எஸ் கொடுத்துருக்கேன், பெயிண்டிங்க்கு பி கொடுத்துக்கலாம், டான்சிங்க்கு டி கொடுத்துக்கலாம். இப்போ வந்து சிங்கிங் அண்ட் பெயிண்டிங் ரெண்டுத்தையும் லைக் பண்றவங்கன்றத என் ஆஃப் எஸ் இன்டர்செக்ஷன் பின்றது 13 கொடுத்துக்கலாம். அடுத்தது சிங்கிங் மட்டும் லைக் பண்றவங்க 20, அண்ட் டான்சிங் மட்டும் லைக் பண்றவங்க 110, அண்ட் பெயிண்டிங் மட்டும் லைக் பண்றவங்க 15 கொடுத்துக்கலாம். அடுத்தது சிங்கிங்கும் டான்சிங்கும் லைக் பண்றவங்க பார்த்தாக்க n of s intersection d is equal to 60, and மூணுமே லைக் பண்றவங்க n of s intersection p intersection d is equal to 10. இப்போ நமக்கு ஃபார்முலா தெரியும். டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் என்ன ஃபார்முலா, n of u is equal to டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ்ல நமக்கு மூணு தனித்தனியா லைக் பண்றவங்கல இருந்து ரெண்டு ஒண்ணா லைக் பண்றவங்க மைனஸ் பண்ணிட்டு அப்புறம் வந்து மூணுமே லைக் பண்றவங்க ஆட் பண்ணிக்கலாம். அப்ப எப்படி எடுக்கலாம் ஃபார்முலா, n of u is equal to n of s plus n of d plus n of p minus n of s intersection d minus n of s intersection p minus n of p intersection d. அப்புறம் காமனா லைக் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா என்ன வந்துச்சு நமக்கு n of plus n of s intersection p intersection d மூணுமே லைக் பண்றவங்க. இங்க கொடுத்துக்கிறது எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம பெயிண்டிங் அண்ட் டான்சிங் லைக் பண்றவங்க தான் கண்டுபிடிக்கணும். அதை அப்படியே வச்சுக்கலாம். n of p intersection d மீதி எல்லாத்துக்கும் அந்த நம்பரை சப்ஸ்டிட் பண்ணிட்டோம் அப்படின்னா we get n of p intersection d is equal to 20. இந்த 20 இந்த இது மட்டும் வருது. அப்ப இதுல இருந்து நம்ம மூணுமே லைக் பண்றாங்க இல்லையா, அதை மைனஸ் பண்ணிடணும். அப்ப நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் who like only dancing and painting அப்படின்னாக்க n of p intersection d ல இருந்து மூணுமே லைக் பண்றவங்க மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 20 minus 10 is equal to 10. ரெண்டுத்த லைக் பண்றாங்க அப்படின்னா 20 வரும். ரெண்டுத்த மட்டும் லைக் பண்றாங்க அப்படின்னா அதுல இருந்து அந்த காமனா லைக் பண்றாங்க இல்லையா மூணுத்தையும் அது மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 20 minus 10 is equal to 10 கிடைக்கும்.